Hi friends, வீடியோ போட்டு மோர் தென் 40 days நினைக்கிறேன். பிகாஸ் டைமில் பிஸி ஷெடியூல், இடையில கொஞ்சம் ஃபாரின் ட்ரிப்லாம் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற சேனல் அது வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நம்மளுக்கு ரெவன்யூ நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு இது அர்த்தம் கிடையாது. பட் இதை விட அந்த சேனல் நல்லாவே போயிட்டு இருக்கு. மோர் தென் 3 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம டீம். அதனால கொஞ்சம் ஒரு 40 daysக்கு மேலே எந்த வீடியோவும் போட கிடைக்கல. பட் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் நம்ம கட்டாயமாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். ஈவன் தோ ஐ மீன் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்றைக்கும் பிஸி தான். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு யூடியூப் வந்து வீட்டில் பார்த்தேன் கிளம்புறதுக்கு முன்னாடி டிவியில். அதாவது அதை நீங்களும் பார்க்கணும். அரசன் சேனலாக ஏதோ ஒன்று இன்னைக்கு மார்னிங் நான் பார்த்தேன். ஒரு 8:30 9 o'clock பார்த்தேன் நான். ஸோ இதை நீங்களும் பாருங்கள். பார்த்தா தான் இதில் நான் இன்னதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேங்கிறது வந்து நமக்கு தெரியும். இன்னைக்கு 24th October 24th 2025. ஸோ ஏன் இந்த டேட்டை சொல்கிறேன்னா, இந்த டைமை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலில் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கும்போது ஒரு 8 hours ஒரு 7 hours என்னமோ முன்னாடி தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை அந்த ஐ மீன் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் இல்லை, அப்லோட். அதை பார்த்தோன்னே எனக்கு கடுப்பாயிருச்சு. எல்லா நாட்டையும் கடிச்சு நம்ம நாட்டுக்கு வந்துட்டானுங்க. நம்ம நாட்டை தான் ஆரம்பிச்சானுங்க. ஒரு லேடி பேசுறா. அது இந்த சேனல்ல அவங்க பேசல. அந்த சேனல்ல வந்து அந்த லேடி பேசுனதை எடுத்து அவங்க இந்த சேனல்ல போட்டாங்க. அந்த அரசன் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல அவங்க போட்டதை தான் நான் பார்த்தேன். அது எந்த சேனல் தெரியல. அந்த லேடி பேசுனது ஒரு முஸ்லீம் லேடி. நான் என்ன சொல்றேன்னா, 1500 வருஷத்துக்கு முன்னாடியே முஸ்லிம்ஸ்லாம் வந்து இந்தியாவில் குடியேறிட்டாங்களாம். அது காஞ்சிபுரம், அது இன்னொன்னும் ஒரு கோயில் இருக்கிற இடங்கள். அது நாட் ஓன்லி காஞ்சிபுரம், வேற 2-3 இடங்கள். அது நான் சரியா நோட் பண்ணலை. ஏன்னா நான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன், ஆஃபீஸுக்கு வந்துட்டு இருந்தனால எனக்கு வந்து அதை வந்து நான் ரொம்ப டீப்பாக அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் அங்கெல்லாம் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த டைம்லாமே வந்து ராஜராஜ சோழனா யாரோ தெரில, அந்த டைம் 1500 yearsக்கு முன்னாடியே வந்து முஸ்லிம்ஸ்லாம் குடியேறிட்டாங்களாம். அவங்க ரிலிஜன் எப்போ வந்துச்சுங்க போயிட்டு முதல்ல அந்த லேடி பார்க்கணும். ரிலிஜன் எப்போ வந்துச்சு, கிறிஸ்டியானிட்டி எப்போ வந்தது, ஸோ இதெல்லாம் எப்போ வந்ததுங்கிறத நம்ம அதை பார்த்துட்டு தான் நம்ம அடிச்சு உள்டாலாம் அடிச்சு விடணும். எப்படி வண்டி குழுங்குது பார்த்தீங்கன்னா, அப்போ நான் எங்கே வண்டி ஓட்டுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஐ மீன் சென்னை. அதனால இப்போ இதை பார்த்தோன்னே, அந்த சேனலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. என்னடா இது, எங்கே போனாலும் விட்டுக்கிட்டு சாவுறானுங்க அவனுங்களால, பெரிய தலையடியா இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் லண்டன்லாம் போனீங்கன்னா இந்த ஃபர்தர்லாம் போட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. அதை வந்து அவங்க பேன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பேன் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ஏன்னா என் பசங்க படிக்கும்போது அதை வந்து அவங்க அந்த டைமே அவங்க பேன் பண்ணிட்டாங்க. நான் சொல்றது ஒரு 5-10 years பேக். அதே மாதிரி இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக கேரளாவில் ஏதோ பேன் பண்ணி கொஞ்சம் பிரச்சனையாகி அது அப்படி ஒன்று ஆகிட்டு இருக்கு. இந்த பன்னாடைகள் என்ன பண்றானுங்கன்னா, எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்த நாடை வந்து எங்க நாடுங்கிறது. அது ஏன் அப்படி சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை சொல்லக்கூடாது, அது சொன்னா யூடியூப்ல வந்து தட்ஸ் நாட் ஃபேர். அதனால அந்த வேர்டை நானே சென்சர் பண்ணிக்கிறேன். ஓகே, யூடியூப்ல தான் நம்ம லைவா வந்துட்டு மெயின் சேனல்ல மெயின் டிவி இந்த இதெல்லாம் பாக்குறத விட யூடியூப்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா கத்துக்கலாம். இப்போ
யூகேல ஒரு பிளேஸ் இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் கார்னர், லண்டன்ல மெயின் சிட்டில இருக்கு ஸ்பீக்கர்ஸ் கார்னர்னு சொல்லி. அது ஒரு பார்க் அது. ஐயோ, மாறி வந்துட்டேனே. நம்ம ஒழுங்கா போகணும்னு நினைச்சாலும் இவனுக்கு ரூட்டை மாத்தி விட்டுறானுங்களப்பா. இங்க ஒரு கேனைய ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்குள்ள பூந்துருவோம். ஓகே, நம்ம ட்ராக்குக்கு வந்துட்டோம் கரெக்டா. அப்போ அது அந்த அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க. ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்டியானிட்டியை பத்தி பத்தி பேசுவாங்க. அபவுட் பைபிள், ஆண்டர் என்ன சொன்னாரு, ஆண்டர் எப்படி பண்ணாரு, அது பத்தி பேசிட்டு இருந்தா. இந்த முஸ்லிம்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வாண்டடா வந்து இன்டர்ஃபியர் ஆவாங்க. நான் சொல்றது லண்டன் சிட்டி, லண்டன் சிட்டில இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் கார்னர். நான் அடிக்கடி அங்க போயிருக்கிறேன், நானும் போயிட்டு நானே வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அப்படி வந்து பேசும்போது இவங்க வந்து வாண்டடா பேசிட்டு, உங்க ஜீசஸ் யாரு, அவர் யாரு, இவர் யாரு, ஜீசஸ் எங்கேயாவது வந்து கடவுள்னு சொல்லியிருக்காரா, அவர் கடவுள்னு சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, மயிரிடா உங்களுக்கு எங்கடா இருக்குது. சரியா, இஸ் த லார்ட் ஆஃப் லார்ட், கிங் ஆஃப் கிங்ஸ், காட் ஆஃப் காட், எல்லாருமே அவர் தான். இந்த ஒரு பைத்தியக்காரன் பாருங்க, சில பேரிகேட் போட்டிருக்கு, அதுக்குள்ள இப்படி போயிட்டு அப்படி போறான். இதுக்குள்ள வண்டி போக முடியுமா? வந்துட்டோமே. சோ வந்து அன்வான்டா வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணுவானுங்க. பிரச்சனைகள்னா வந்துட்டு சில பாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அடிச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து போலீஸ் கார்டு அப்படி இப்படின்னு நிறையவே கார்டு போட்டிருப்பாங்க கிறிஸ்டியன்ஸ். இவனுங்க வாண்டடா வந்துட்டு அந்த இடத்துல சிகரெட் அடிக்கிறது, அப்படி பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் அடிக்கிறது, அப்படி இப்படின்னா ஒரு இடத்துல ஆஸ்திரேலியால கூட போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு, ஆஸ்திரேலியா இஸ் கிறிஸ்டியன் கண்ட்ரி, யூரோப்னால எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். லண்டன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியன் கண்ட்ரி. அங்க போயிட்டு இவனுக்கு டாமினேட் பண்ண பாக்குறது. ஒரு லேடி சொல்றா, அது யூடியூப்ல தான் ரீசெண்டா பார்த்தேன், ஒரு 10 days பேக், இந்தியால. அவன் என்ன சொல்றான்னா, யூரோப்ல இருக்கிற மெக்கா வந்து லண்டனா. அட்டிங்க செருப்பால நாய்களை, உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேக்குறீங்க. அந்த வாங்க இடமே இல்ல, ஒருத்தன் வந்து பூந்துட்டு போறதுக்கு வாங்க கஷ்டப்படுறான். இதுதான் நம்ம நாடு. திஸ் இஸ் ஆர் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர். இந்த போறான் பாருங்க சோத்து மாடு, அவனும் தலையும். அப்போ எங்க போனாலும் இன்டர்ஃபியர் ஆகுறது, எங்க போனாலும் வந்து எங்க நாடுங்கிறது. இப்ப புதுசா ஒரு உருட்டுறானுங்க. என்ன உருட்டுறானுங்கன்னா, லண்டன்ல இருக்கிற சர்ச் எல்லாம் வந்துட்டு முஸ்லிம்ஸ் வாங்குறாங்களாம். அதாவது வாங்கிட்டு அதை வந்துட்டு அவங்க மாஸ்க் ஆக்குறாங்களாம். எங்க லண்டன்ல இருக்கிறது. இப்போ நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, இந்தியா மாதிரி ஏசியால உள்ள கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது. லண்டன்ல எல்லாமே வந்து பிரைவேடைஸ்டு. ஸோ சர்ச்சஸ் வந்துட்டு அங்க அவங்களால நடத்த முடியல, பண்ண முடியல, அவங்களால வந்துட்டு அது மெயின்டைன் பண்ண முடியாது, அதுக்கான ஃபண்ட்ஸ் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் கிவ் அப் டு சம் ஒன் எல்ஸ். அதை அப்படி கொடுத்துருவாங்க, யாருக்காவது வித்துருவாங்க. வித்துட்டாங்கன்னா அது சிலவங்க வந்துட்டு ஹோட்டல்ஸா இருக்கு, நிறைய சர்ச்சஸ் வந்து ஹோட்டல்ஸ் ஆக்கியிருக்காங்க, பாரா இருக்கு, நைட் கிளப்பா இருக்கு, வந்து என்ன சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்ஸா இருக்கு, காம்ப்ளெக்ஸ் ஆக்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ச்சஸை வந்து இந்த முஸ்லிம் பகஸ் வாங்குறது. ஓகே, இவனுங்க வாங்கிட்டு சின்ன சின்ன இடங்கள்ல சும்மா சொல்லுவோமே, ஒரு நம்ம ஊருக்கு காசுக்கு வந்துட்டு ஒரு 1 கோடி ரூபாய் வருது, 2 கோடி ரூபாய், 50 லட்ச ரூபாய் வருதுன்னா அந்த சின்ன பட்ஜெட்டுக்குள்ள இடத்த வாங்குறது. வாங்கிட்டு இவனுங்க மாஸ்க் கட்டிடுறது. மாஸ்க் கட்டிட்டு என்ன சொல்றானுங்கன்னா, அது வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு, சர்ச்சா இருந்தது கன்வெர்ட் ஆயிருச்சு. இது அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா நம்ம வந்து காதால கேட்டுட்டு ஒரு யூடியூப்பை பார்த்துட்டோ ஒரு சேனலை பார்த்துட்டோ நம்ம வந்து இதை டிசைட் பண்ண முடியாது. போய் அவங்க பார்த்தா தான் தெரியும். இதுதான் ஃபேக்ட். இதுதான் லண்டன்ல நடக்கிற உண்மையான ஃபேக்ட். யூகே நடக்கிற ஃபேக்டே வந்துட்டு இதுதான். ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது. ஐ மீன் சர்ச்சில் வந்துட்டு அவங்கள ஃபண்ட்ஸ் வரல, அவங்களுக்கு அதை நடத்த முடியும்னா எவ்வளோ பிஸ்னஸ் பர்சன் வந்து அதை வாங்குறாங்க. இதுதான் நடக்குது. உடனே கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் முஸ்லிம்ஸை கன்வெர்ட் ஆகிறாங்க. ஒரு மயிரும் ஆகிறது கிடையாது. எனக்கு கணக்கெடுப்புல பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்ல இருந்து, நீங்க சும்மா கூகுள் பண்ணி பார்க்கலாம், முஸ்லிம்ஸ்ல இருந்து கண்ணா பின்னான்னு எல்லாமே கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியானிட்டிக்கு வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லயே
இம்ரான், ரிஸ்வான், ஷெரீப், ஆதில், ஆஹ், இன்னும் 2 பேர் இருக்காங்க. எல்லாருமே கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துட்டாங்க. இப்போ வரல அவங்க எல்லாம். They have been, I think நான் நினைக்கிறேன் more than 20-25 years. அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஷாருக் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க இங்கே இருக்கிறான் ஆஸ்திரேலியாவில். ஸோ இவங்க எல்லாமே வந்து they are, நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து பழகுறோம். அவங்களாம் அப்போவே கன்வெர்ட் ஆகிட்டாங்க. எல்லாமே கன்வெர்ட் ஆகி நான் சொல்ற ஷெரீஃப் வேற. என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷெரீஃப் வந்து அவரு கிடையாது. அவர் முதல்ல முஸ்லீம் கிடையாது. அவரும் கிறிஸ்டியன். நாங்கள் வந்து சின்னதுல இருந்து வந்து ஒரு ட்ராமால அவனுக்கு ஷெரீஃப்னு பேர். ஷெரீஃபுங்கிறது வந்துட்டு ஒரு போலீஸுக்கு வர பேர் ஒன்று தான் ஷெரீஃப். ஒன்றும் ஃபாரின்ல அப்படி கூப்பிடுவாங்க, யூஎஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அதனால அந்த எல்லாம் நடிச்சதுனால அன்னையில இருந்து நாங்கள் அவனை அப்படி கூப்பிடுவோம். இஸ் நாட் அ முஸ்லீம். என் ஃப்ரெண்ட்ஸ்ல யாருமே முஸ்லிம்ஸ் கிடையாது. பட் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. பட் தே ஹவ் கன்வெர்டட் லாங் டைம் பேக், மோர் தென் 25 years. ஸோ இப்படியான விஷயங்கள் எந்த லைஃப்லயும் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அதே மாதிரி இந்த இந்துல இருக்கிற மக்களுக்கும் இந்த கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற மக்களுமே எப்பவும் பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றது கிடையாது. இப்போ கொஞ்ச நாளா நடக்குது அப்படின்னா அது அரசியல். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த சேனல் அரசியல் பத்தி சேனல் இல்ல, நான் மற்ற சேனல் அதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அது நார்த்தில் அப்படி நடக்குது, சவுத்தில் அப்படி நடக்குதுன்னா நாங்களும் ரைடு தான் போயிட்டு தான் வரோம். எங்கள் கிளப்லேயும் அவ்வளவு இண்டோ ரைடர்ஸ் இருக்காங்க. எங்களுக்குள்ளேயோ இல்லை நாங்கள் நார்த்தில் போகும்போதோ இல்லாட்டி லடாக்கில் இருக்கும்போதோ எவ்வளோ ரைடர்ஸை நாங்கள் பார்க்குறோம், பேசுகிறோம். யாருக்கிட்டையுமே அது கிடையாது. நான் இண்டோ, நீ கிறிஸ்டின், எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இவனுங்களை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் பயந்துக்கிறது. யார இந்த முஸ்லீம் குரூப்பை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அது வந்து என்னை பொறுத்தவரையில் என்ன சொல்றது சொல்ல முடியாது. ஏன்னா அதான் சொல்ல போய் அவனுங்களுக்கு பயந்து இல்லை. ஒரு மயிரும் கொடுக்க முடியாது, ஒரு மட்டையும் கிடையாது, வாயில பச்சையா வருது. கிறிஸ்டியானிட்டிய இருறா ஏன்டா பதற? நான் அவனும் ஒரு முஸ்லீம் தான். எல்லா இடத்துக்கும் பதறுவானுங்க. எல்லாமே எங்களது தான், நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. இவனுங்களாலதான் இந்த பயங்கரவாதமே உருவாகுது. எனக்கு என்ன பயம்? என்ன பண்ணுங்க, இந்த மயிரா பிடுங்க போறானுங்க, ஒரு மட்டையும் பிடுங்க முடியாது. டெரரிசம் அப்படிங்கிறது அவன் மதத்துக்குள்ளே இருக்கு. இத்தனை பேரை அடிச்சா, இத்தனை பேரை கொள்ளு, இத்தனை பேர் இது பண்ண, அப்பதான் எங்க இது அப்படி ஆகும், இப்படி ஆகும் அப்படின்லாம் பேசுறது. நீங்க என்னத்த பேசினாலும் என்ன பண்ணாலுமே தீவிரவாதத்தை வளர்க்குற ஒரு மதம் வந்துட்டு மதமான்னு கேட்டா நோ 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 நோ. கிறிஸ்டியானிட்டி பாத்தீங்கன்னா ஆண்டர் போதிக்கிற அந்த அன்பு வந்து அது வேறு லெவல்ல இருக்கும். எவனாவது சொல்லுவானா இந்த கண்ணத்துல அடிச்சு இந்த கண்ணத்தை காட்டு அப்படின்னு, நாம ரிப்பீட் கொடுத்துருவோம். எங்க ஆண்டவருடைய போதனை அப்படி. அதனால அந்த இந்துல இருக்கவனாலும் சரி, முஸ்லீமை தவிர வேற ரிலிஜன்ல இருக்கிறவனாலும் சரி, அப்கோர்ஸ் முஸ்லீம்ஸ் எவ்வளவு பேர் கன்வெர்ட் ஆயிட்டாங்க, அதை விட்டுருங்க. நான் சொல்றேன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி சொல்றேன். எனக்குமே இந்துஸ் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து கண்டம் பண்றதோ அப்படிலாம் இருக்காது. சில கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இந்துஸ வந்து கண்டம் பண்றது, அவங்க அதை வழிபடுறாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அது வந்து அவனுடைய பொழப்பு. அப்படி பேசினாதான் இப்ப சில யூடியூபர்ஸ் இருக்காங்க பாருங்க, வெளிநாட்டு வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க இந்தியா வந்து அந்த மாதிரி நாடு, இந்த மாதிரி நாடு, பயங்கர ஒற்றுமை அப்படி இப்படின்னு. அவனுக்கு தெரியும் இந்தியாவில் ஒண்ணுமே கிடையாது, அந்த ஒற்றுமை கிடையாது, இவனுக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க, மத ஒற்றுமை கிடையாது அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஃபாரினர் சொல்ல காரணம் என்னன்னா, வண்டர்ஃபுல் கண்ட்ரி, ஐ லவ் திஸ் கண்ட்ரி, ஐ வாண்ட் டு பி அ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, அப்படி இப்படிலாம் அடிச்சு விடுவானுங்க. அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பார்ப்போம், அடிக்கடி அந்த இதை பார்ப்போம், சேனலை பார்ப்போம், அது வியூஸ் போகும், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதில் வச்சு அவனுக்கு ஒரு வருமானம் போகும். அதனால வந்து அவன் அடிச்சு விடுறது. அதே தான் இவனுங்களும். எந்த மரம்
நல்லா கனி கொடுக்குதோ அந்த மரத்துக்குள்ள பழத்து தான் நம்ம கல்லடிப்போம். காஞ்சி போய் இத்து போய் இருக்கிறது நம்ம அந்த செடிகளை ஏதாவது கல்லடிப்போமா? அடிக்க மாட்டோம். அதே எப்போ விழுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லும்போது இட்ஸ் அ ஃப்ரூட்ஃபுல் ரிலிஜன். அதில் ஒரு அர்த்தம் இருக்கு, அதில் ஒரு லைஃப் இருக்கு, அதில் ஒரு ஜீவன் இருக்கு, அதில் ஒரு எல்லாமே என்ன சொல்றது, வாழ்க்கையை ஃபெய்த்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் விட லவ், எப்படி ஒருத்தவங்க அன்பு செய்யணும்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர். ஸோ இதெல்லாம் வச்சு டார்கெட் பண்ணி அடிக்கும் போது மெஜாரிட்டி கிறிஸ்டின்ஸ் தான். ஓ, நம்ம மதத்தை பத்தி ஒருத்தன் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து பாக்குறாங்க, வியூஸ் போகுது. இந்த கிறுக்க அடுத்த தடவை என்ன பேசுறான் அப்படின்னு பாக்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்றாங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அனுப்புறாங்க, ஷேர் பண்றாங்க. அதனால இவனுக்கு இப்படி பேசுறானுங்க. நேரில் வந்து பேச சொல்லுங்க, நானே நின்று ஓட அடிப்பேன், ஓட அடிப்பேன். இவனுங்களாலதான் மத பிரச்சனை வருது. எங்க அல்லாஹ் சொன்னார், உங்க அண்ணன் என்னத்தை புடுங்கினான்னு எனக்கு தெரியல. உங்க அல்லாஹ் வந்து என்னத்தை புடுங்கினாரு, என்னத்தை சொரிஞ்சாருங்கிறது தெரியல. அவர் ஒரு திருக்க தரிசியாங்கிறது கூட தெரியாது. எப்போ வந்தானுங்க ஆஃப்டர் கிரைஸ்ட் ஒரு 500 இயர்ஸ்க்கு பிறகு, 550 இயர்ஸ் அந்த காலகட்டத்தில் இந்த ரிலிஜன் வெளியே வரும்போது இல்லாத ஒரு ரிலிஜன். அவங்க முகமது சொல்லிட்டாராம், அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. நீ வந்து எதையும் நீ வந்து செலிப்ரேட் பண்ணு, எதையும் கொண்டாடு, அது உன் பிரச்சனை. பட் தேவையில்லாம சும்மா இருக்க கிறிஸ்டியன்ஸை சொரிய வேண்டாம். ஓகே, கிறிஸ்டியன்ஸை சொரிய உனக்கு தான் பிரச்சனை. நீ எங்களை சொன்னீங்க அங்கதான் ரத்தம் வரும். ஓகே, அதனால முடிஞ்ச அளவுக்கு அடங்கிட்டு இருக்கிறது நல்லது. கிறிஸ்டியன்ஸை பொறுத்தவரையில முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைக்கு போகவே மாட்டாங்க. நானும் அப்படிதான், எந்த பிரச்சனைக்கும் போகவே மாட்டேன். நீங்க மேல காரி துப்புனா கூட தொடச்சிட்டு போவேன். திரும்ப துப்பிட்டு இருந்தா நாங்க அடிப்போம். அதெல்லாம் அடிக்க மாட்டேன், ரிவர்ட் தான். அந்த இடத்துல டீசென்சி, படிச்சிருக்கிறோம், அப்படிப்பட்ட ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃபேமிலி எல்லாம் கிடையாது. தர மட்டத்துல இறங்கிதான் ஒர்க் அவுட்டே இருக்கும். ஸோ கிறிஸ்டியன்ஸோட வந்துட்டு நொட்டுறதெல்லாம் விட்டுட்டு, உங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கா, அந்த நாட்டில் இருங்க. இன்னொரு நாட்டில் போயிட்டு அதை போய் ஏன் நாடு இங்க என்ன பிரச்சனை பாருங்க. இந்த லேடி சொல்றான், காஞ்சிபுரத்தை நின்றுட்டு சொல்றான், 1500 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து எங்க மதம் இங்க வந்துருச்சு. எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு? சிரிப்பா இல்லை? ஸோ இது ஒரு சீரியஸ் மேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா முஸ்லீம்ஸும் அப்படி கிடையாது. நல்ல முஸ்லீம்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, தங்கமானவங்களா இருக்காங்க, பழகினாலே ஆசையா இருக்கும். அந்த மாதிரி அன்பா பழகுறவங்க, நம்மளை விட்டு கொடுக்காம பேசுற அந்த குணங்கள்லாம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல முஸ்லிம்ஸ்க்கோ, நல்ல முஸ்லீம் குடும்பத்துல இருந்து வந்த நல்ல முஸ்லிம்ஸுக்கோ நான் இதை பேசலை. அரையும் குறையுமா படிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாம தாண்டோடித்தனத்துல எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுற அந்த மாதிரி தற்குறிக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யாரையும் வேதனைப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ எடுக்கல. யாரையும் வேதனைப்படுத்திருந்தா ஐ டோன்ட் கேர், எனக்கு அது கவலையும் இல்லை. நான் அதை கவலைப்படவும் இல்லை. நான் உண்மைக்குமே இந்த மாதிரி ஆட்களை வேதனைப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, ஸோ நாட் ஃபார் ஒன்ஸ் அகெயின் நாட் ஃபார் குட் முஸ்லிம்ஸ். உண்மையாக அந்த மதத்தை அன்பு செய்யறவங்க, அந்த மார்க்கத்துல உண்மையா இருக்கிறவங்க யாருமே இப்படி பேச மாட்டாங்க. பேசி நான் கேட்டதும் கிடையாது. அரையும் குறையுமா தன்னைத்தானே பெரிய ஆளை காட்டிக்கிறதுக்காகவும், இன்னொரு மதத்தை குறை சொல்றதுக்காகவும், கிறிஸ்டியானிட்டியும் இந்துசமையும் குறை சொல்றவங்கள பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் அடிக்கடி இப்போ வீடியோ நம்ம இந்த பாஸ் ஆஃபீஸ் மீடியாவில் வருமானங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஒன்ஸ் இன் அ மந்த் ஓகே, நான் கட்டாயம் ஒரு வீடியோ போடுவேன். மற்ற சேனலை பாருங்க, நல்லா போய்கிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் 3 lakhs மேலே வந்துருக்கு. 3,50,000 மேலே வந்துருச்சு சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ஹாப்பி. அதில் வந்து எங்க கூட சப்போர்ட் பண்ற எல்லா எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கும் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். And we will catch you in another video. Take care. Bye bye.